வெல்கம் டு லக்ஷராஸ் கிச்சன். இன்னைக்கு நாம கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிறைய வகையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபீஸ் இருக்கு. அதில் இந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவலோடைய டேஸ்ட் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவைக்கேற்ப ஆயிலை சேர்த்துட்டு கடுகுளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு கட்டி அளவுக்கு பூண்டை இடி உரலில் சேர்த்துட்டு நல்லா இடிச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து இது கூட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்க்கறதோட இடித்து சேர்க்கும் போது இதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவை முழுசாக தான் சேர்க்கணும், கீறக்கூடாது. வெங்காயம் பூண்டு நல்லா இந்த அளவு வதங்கின உடனே இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கறி மசாலா, தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாக்களுடைய பச்சை வாசனை போன உடனே இதில் நம்ம வேக வச்சா உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ போல் உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சுட்டு தோலெல்லாம் நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா இந்த அளவு மிக்ஸ் ஆன உடனே ஃபைனலாக இது மேலே கை நிறைய பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு கலந்து கொடுத்தா ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லக்ஷராஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். Thank you.